போர் பதட்டம் மத்திய கிழக்கில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதற்கான காரணம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஈரானும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில டிஃபென்சஸ் இருக்கிறது. வரும் ஏவுகணையை வானிலேயே தகர்த்து எரியக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு கை கொடுக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். ஈரானின் தாக்குதலின் தீவிரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரன் இணைகிறார். ஹரியரன், ஓவர் டு யூ. நீங்க சொன்னது போல இந்த ஏர் டிஃபென்சஸ் எல்லா தேசங்களும் வைத்திருக்கும். ஆனா இஸ்ரேல் ஒரு நீண்ட கால யுத்தத்தை எதிர்கொண்ட தேசம், ஒரு போர்ச்சூழலை எதிர்கொண்ட தேசம் அப்படிங்கிறதுனால நெசசிட்டி இஸ் a mother of invention என்பது போல அவங்க நிறைய ஏர் டிஃபென்சஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் அண்டை ஹெஸ்புல்லா, அண்டை ஹமாஸ்ல இருந்து எதிர்கொள்வதாகத்தான் பெரும்பாலும் தேவைகள் இருந்திருக்கிறது. கடந்த ஒரு வருஷத்துலதான், ஒரு 1.5 வருஷத்துலதான் ஈரான் இஸ்ரேல் டைரக்ட் கன்ஃபரன்டேஷன் உருவாகி இருக்கிறது. நீங்க சொன்னது போல ஹெஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வடபகுதியில தாக்குதல் நடந்ததாக நம்ம கடந்த தொகுப்புல சொன்னோம். இப்ப இஸ்ரேல் நாடு முழுக்க இஸ்ரேலுடைய மைய பகுதியான டெல் அவீவ் உட்பட, மைய நகரமான டெல் அவீவ் உட்பட பல பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஏர் சைலன்ஸ் ஒலிக்கின்றன. ஏர் சைலன்ஸ் ஒலிச்சா சலீம் சார் உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் வந்து பங்கர்ஸுக்கு போவாங்க. சோ இஸ்ரேலுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். ஈரானுக்கும் கூட, எல்லா நாட்டுக்கும் நம்ம ஆபரேஷன் சிந்துரும் போதே நம்ம பார்த்தோம், இங்க நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ் கடந்த ஆபரேஷன்ஸ்ல 12 நாள் யுத்தத்திலையும் சரி, அதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலையும் சரி, அவங்க முதல் குறிவைத்ததே ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ் தான். சோ அவங்களுடைய தற்காப்பு சாதனங்களை அவங்க வந்து தகர்த்தாங்க. ஏன்னா அவங்க இந்த பில்டப் நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியும் பிளானிங்கும் இருந்தது. சோ இன்னைக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்சஸ் கடந்த ஆபரேஷன்ஸ்ல தகர்ந்தது அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு பெரிய பலவீனம். அதே வேளையில ஈரான் வந்து ஒரு பெருமளவுக்கான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல தொடுக்குமையானால் அங்க இருக்கிற இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்சஸுமே வந்து இட் வில் பி ஓவர்வெல்ம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த அயன்டோமோ இல்ல ஏரோவோ டேவிட் ஸ்லிங்கோ, இதோடைய எஃபிஷியன்சி ரேட்டே, லேசர் பீமோ, இதோட எஃபிஷியன்சி ரேட்டே ஒரு 90% தான். அதாவது ஒரு 100 ராக்கெட் 100 மிசைல் வந்துதானா 90% மிசைல்கள் அவங்களால அழிக்க முடியும். மீதி 5 விழும். அது பாப்புலேஷன் சென்டர்ஸ்ல விழும். அது வந்து ராணுவ அமைப்புகள் மேல குறிவைக்கப்படலாம். சோ இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் சில பாதிப்புகள் தவிர்க்க முடியாது. சோ சிவிலியன்ஸுக்கான தாக்கம் எல்லாமும் இருக்கும். நீங்க இஸ்ரேல் போன போது பார்த்திருப்பீங்க, இந்த நகர பகுதிகளிலேயே கூட அதோடைய எச்சங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த பாதிப்புகளுடைய சுவடுகளை நம்ம பார்க்க முடிந்தது. சோ 2 பாப்புலேஷன் சென்டருமே எக்ஸ்போஸ் டு ஆபரேஷன்ஸ் தான். ஹரியரன், இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் மதன்குமார் இணைந்திருக்கிறார். மேஜர், தேங்க்யூ வெரி மச். நீங்க இந்த நாட்டை அறிந்தவர், இந்த பிராந்தியத்தை ரொம்ப கவனித்து பார்ப்பவர். இந்த ஒரு கடந்த 12 நாள் ஆபரேஷனுக்கும் இந்த ஒரு 6 மாசத்துல மாறி இருக்கக்கூடிய சூழல் என்ன? வாட் ஹஸ் சேஞ்ச்? அதுல இருந்து இந்த ஆபரேஷன் எப்படி வேறுபட்டது, எப்படி வேறுபட்டு இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ், வான் பாதுகாப்பு தடுப்பு அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு. ஓரளவுக்கு அவங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த கடந்த 12 நாள் யுத்தங்கள்ல அமெரிக்காவுடைய ஹெல்ப்ன்றது பெரிய லெவலுக்கு இல்லை. வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அமெரிக்காவுடைய ரோல் இருந்துச்சு. இந்த முறை 2003க்கு அப்புறம் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு படைபலத்தை அமெரிக்கா அங்க வச்சிருக்கிறாங்க. 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், கரியர் பேட்டில் குரூப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான போர் விமானங்கள் ஒவ்வொரு பேட்டில் குரூப்லயுமே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தேவைப்பட்ட அளவுக்கு அவங்க டொமாஹாக் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த 2 கப்பலோட லொகேஷனையும் பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து ஈரானுக்கு நெருங்கிய அந்த கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கடற்கரையில இருந்து ஒரு 50 மைல் தொலைவில் இருக்குது. ஸோ ஒண்ணு இஸ்ரேலுக்கு உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஈரானை தாக்குறதுக்கான ஒரு அஃபென்சிவ் சிஸ்டம் அவங்களோட கல்ஃப்ல வச்சிருக்காங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த முறை இவங்க பேச்சுவார்த்தை நடத்தின அப்படின்றது ஒரு வகையா பாத்தீங்கன்னா ஒரு டிசப்ஷனா தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா காலையில ஒமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போடும்போது பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு.
ஈரான் வந்து அணு ஆயுதத்தை கைவிடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு பேசிட்டு அந்த 8 மணி நேரத்துல என்ன அப்படி மாறுச்சு இல்ல என்ன பேச்சுவார்த்தையில செட்பேக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இவங்க டைம் இந்த பெரிய ஆபரேஷனுக்கு டைம் பை பண்றதுக்கு தான் இந்த ஒரு டிசெப்ஷனை வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க. அதை தாண்டி இப்ப இஸ்ரேல் வந்து விமானப்படையை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணல, அவங்க வந்து மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னோட டீம் இதை கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது டமாங் மிசைல்ஸ் அது வந்து கடல்ல இருந்து ஃபயர் பண்ணிருக்கிறாங்க, அதே மாதிரி சிரியால இருந்து ஃபயர் பண்ணிருக்கிறாங்கன்ற இதுவும் தெரியுது. ஸோ இந்த முறை அவங்க போன முறை டார்கெட் பண்ணது ஈரானுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள், ஐஆர்ஜிசியோட டாப் கமாண்டர்ஸ் இவங்களை. இந்த முறை சிரியாவும் இதற்கு துணை போயிருக்கு அப்படின்னு பாக்குறோமா? இப்போ அல்சாரா ரெஜிம் வந்து அமெரிக்காவுக்கு தோதுவா இருக்கு, அதே சமயத்துல இஸ்ரேலோட நல்லுறவு பேணல. சோ இந்த ஆபரேஷன்ஸ்ல சிரியாவும் துணை போயிருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு. கண்டிப்பா சிரியாவை பயன்படுத்தி, இன்னும் அவங்க அபிஷியலா சொல்லல, பட் சிரியாவை பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது நம்ம ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தாலே தெரியுது. சிரியாவுடைய லேண்ட் பேஸை பயன்படுத்தி சில ஏவுகணைகளை இஸ்ரேல் ஏவி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சிரியாவுடைய தெற்கு பகுதியில இஸ்ரேல் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம். சோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் மத்தியில சிரியாவும் அமெரிக்காவோட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நல்லுறவுல இதுல கோஆர்டினேட் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மேஜர் இதோடைய மிலிட்டரி ஆபரேஷன்ஸை தாண்டி ஒரு பெரிய கோலை செட் பண்ணிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இங்க வந்து ஆட்சி மாற்றம் கோல்னு சொல்லியிருக்கிறாரு. அது சாத்தியமா? ஏன்னா இட் இஸ் இன்டர்பிளே ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அங்க ஐஆர்ஜிசி எப்படி அதுக்கு துணை புரியுதுன்னு பாக்குறோம். அந்த மக்கள் ஒரு ரேலிங் அரௌண்ட் த பிளாக் பண்ணாம மக்கள் எதிர்க்க போறாங்களா, இந்த சூழல இந்த அரசுக்கு எதிராக திரும்ப போறாங்களா, இங்க நிறைய கேள்வி இருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கு எட்டக்கூடியதுதானா இந்த இல்ல? கண்டிப்பா அததான் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஏன்னா போன முறை அந்த 12 நாள் யுத்தத்துல நடந்த டார்கெட்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அணுசக்தி விஞ்ஞானிகள், அவங்களோட ஐஆர்ஜிசி மிலிட்டரியோட தளபதிகள் இருந்தாங்க. இந்த முறை அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது ஹயத்துல்லா அலி அவர்களுடைய மாளிகை மற்றும் அவங்களுடைய அதிபர் மாளிகை. இப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் படி பாத்தீங்கன்னா அயத்துல்லாக்கு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ கொலை பண்ணிருக்காங்க, அந்த தாக்குதல்ல வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வருது. ஸோ கிளியர் கட்டா அவங்களோட தலைமையை வந்து டீகேபிடேட் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே பெரிய ஈரான் தயாராகத்தானே இருந்தது. அவர் 86 வயசு கமேனிக்கு அவர் தன்னுடைய சக்சஷன் பிளான இதெல்லாம் எதிர் நோக்கி அவர் செஞ்சிருக்க மாட்டாரா? அவர் இல்லன்னா யாரு, அவர் இல்லன்னா யார் அப்படின்னு பல சக்சஷன் பிளான் இன்டாக்டா ஈரானுமே கூட இருக்காதா? There is a real possibility of this regime being intact at the end of the operations இல்லையா? அந்த ஆபத்தும் இருக்கு இல்லையா அமெரிக்கா? இல்ல, இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த சக்சஷன் பிளானிங் அவங்க கண்டிப்பா வச்சிருக்கிறாங்க. பட் அது ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, ஒரு நார்மலான சூழ்நிலையில அந்த ஆட்சி மாற்றம், அந்த டிரான்சிஷன் அப்படின்றது ரொம்ப இயல்பா நார்மலா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடந்ததை பார்த்தோம். பசாரி புரோட்டஸ்ட்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எவங்க வந்து ஒரு காலத்துல இவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்க எதிராக இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமா மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ நான் சோசியல் மீடியா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே ஈரானியர்கள் சமூக ஊடகங்கள், அதாவது ஈரானை விட்டு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்பேட்ஸ், அவங்களுடைய தஞ்சம் புகுந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரம்புக்கு ஆதரவா ஒரு பதிவு வந்து போட்டு இருக்காங்க. சோ இது களத்துல ஒரு ரேலிங் அரௌண்ட் தி ஃபிளாக் எஃபெக்ட் அது ஏற்படுத்தாதா? இப்ப இன்னமும் கூட ஈரான்ல வந்து ஷியா முஸ்லிம்களோட எண்ணிக்கை அதிகம், பெர்சியன்ஸ் அதிகம். அப்படிங்கும்போது நம்ம ஆட்சியை நம்ம எதிர்த்துப்போம், ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்மளை தாக்குது அப்படிங்கும்போது நம்ம தேசம் பக்கம் நிற்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் சென்டிமெண்ட் உருவாயிடாதா? இல்ல, அங்க ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஐஆர்ஜிசியோடைய க்ளோஸா இருக்கக்கூடியவங்க, ஹயத்துல்லா அவர்களோட அந்த 30 வருட இதை வந்து அவங்க பார்த்தவங்க இவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. பட் ஸ்ட்ரீட் பவர் பாத்தீங்க அப்படின்னா இளம் வயது ஆண்கள், குறிப்பா பெண்கள், அவங்க நாட்டுடைய பெண்கள் மிகப்பெரிய லெவல்ல ஹயத்துல்லாக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்போ 80% அதிகமான பெண்கள் வந்து, ஏன்னா அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அவங்க கொண்டு வந்த அடக்குமுறை இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எதிராக போகுது. இதை தூண்டி விட்டுட்டு இது இயல்பா நடக்கணும், பங்களாதேஷ் மாதிரியோ இல்ல நேபாள் மாதிரியோ நடக்கணும்னு அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. ஸோ ஒரு மிலிட்டரி சப்போர்ட்டை கொடுத்து, ஒரு மிலிட்டரி பிரஷரை கொடுத்து அதை வந்து நிறைவேற்றணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க எங்கேயுமே ஈரானுடைய பொதுமக்களை தாக்கவே இல்லை. இந்த முறை அவங்க ஐஆர்ஜிசியோட தளபதிகளையும் தாக்கல. மேபி இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெனிட்ரேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஐஆர்ஜிசியோடைய சில கமாண்டர்ஸே
அவங்க வந்து தங்க கைக்குள்ள எடுத்துட்டு ஹயத்துல்லாவை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.